மாநாட்டிற்கு முன்பே திட்டங்கள்லாம் போடப்பட்டு தான் மாநாட்டிலேயே உரையாற்றி இருப்பார் போல இருக்கே. அப்படி ஒரு பேச்சு இருக்கு. இப்போ நீங்க மறுத்தீங்க முன்பெல்லாம், ஆனால் கிட்டத்தட்ட துணை முதல்வர் பதவி வரைக்கும் செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சே திரு ஐயநாதன். ஏதாவது ஆத்தென்டிக்கான செய்தி அது இல்ல செய்தி தான், அதனாலதான் நான் சொன்னேன் ஏசியமா போடுறாங்க செய்தி இல்லை. அதாவது யூகங்கள், அதாவது எழுதுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டா இப்ப நீங்க கூட சொன்னீங்க 80 சீட்டு துணை முதல்வர், 154 சீட்டு அதிமுகவுக்கு, 80 சீட்டு விஜய். ஆமா, நான் கூட யோசிச்சேன் என்ன கூப்பிடும் போது, சரி நம்ம இப்படி உனத்தை கலப்பி விடலாமா, 155 80 79 சீட்டு அதிமுக கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உனத்தை கலப்பி விடலாமான்னு கூட நான் நினைச்சேன். ஏன்னா விவாதிக்கப்படும். என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிறதுக்கோ அதிமுகவில் ஆட்சி உட்கார வைக்கிறதுக்கோ தாவேகா தொடங்கப்படலை. தாவேகானுடைய விஜயை வந்துட்டு தூக்கி முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவோ அதிமுக இருக்காது. அப்போ இது நிச்சயமானது, அது போல இதுவும் நிச்சயமானது. ஆனா என்ன சொல்றாங்க, இல்ல திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அதான் விஜய்க்கு முதல் இலக்கு. திமுகவை ஆட்சி அதிகாரத்தை, அதுக்கு எந்த காம்ப்ரமைஸ்க்கு வேணாலும் அவர் வர தயாராக. இல்ல அதாவது ஒரு முறையாவது தேர்தலில் நின்ன ஒரு கட்சியா இருந்து நீங்க அப்ப இப்படி பேசுனீங்க அப்படின்னம்னா அந்த சாத்தியக்கூறை பத்தி சொல்லலாம். ஏன்னா சாத்தியமான்றது தான் உங்களுடைய வாதம். இல்ல, இது ஒரு புது கட்சி. இந்த புது கட்சி வந்துட்டு அதற்கான ஒரு நிரூபணத்துக்கு இது ரொம்ப நீண்ட தொலைவு பயணிக்கணும். அந்த 1.5 ஆண்டுகளில் அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அவர் விஜய் அவருடைய பேச்சில் வந்துட்டு ரொம்ப திட்ட தெளிவாக சொன்னார், 234 போட்டியிடுவோம். அந்த நாள் தேர்தல் ஆணையம் குறிக்கப்பட்டவுடன் முழுமையாக நம்ம போட்டியிடுறோம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, நம்ம நாடி வருபவர்கள், நம்மளுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாம் இடம் தர வேண்டும். அப்பர் ஹேண்ட், அவ்வளோதான். இல்லை அதனால உடனே அதில் ஒரு பெரும் பகுதியை ஓரளவுக்கு கொடுத்து இன்னொரு கட்சி, பெரிய கட்சி இணைச்சிக்க போகிறோம் அப்படிலாம். அப்படி ஒரு பெரிய கட்சி இல்லை, இணைச்சிக்கக்கூடிய அளவுக்குலாம் இல்லை கூட்டணியில். ஸோ அவர் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, சிறு சிறு கட்சிகளே இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அதிமுக தாவேகா கூட்டணி, ஏன்னா தேர்தல் கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமையலாம், நீங்கள் ஏன் அது அந்த இடத்துல வந்து அது இல்லவே இல்லைன்ற இடத்துக்கு எப்படி வரீங்க? ஒரே ஒரு இடம் தான், ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி. நாங்கள் யாரெல்லாம் ஐடியாலாக வச்சுருக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ஆட்சிக்கான ஐடியாலாக வச்சுருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர். ஆட்சி நிர்வாகத்தை மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கொண்டு செல்வோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபுட்டில் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. ஸோ இந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது வந்துட்டு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னோம்னா தாவேக்காக வந்துட்டு நிலைக்காது, அப்சல்யூட்டாக நிலைக்காது. தாவேக்கா அப்படின்ற ஒரு தனித்த கட்சி, தமிழக வெற்றி கழகம் தனித்து அது எதிர்கொள்ளும் போதுதான் அது சிறக்கும், அது பெரிதாக பார்க்கப்படும், மக்களினுடைய நம்பிக்கை. ஆனால் இதற்கு முன்பே பேச்சுவார்த்தைகள் போகுது அப்படிலாம் நிறைய செய்தி உங்க பார்வைக்கே வந்திருக்கும். அப்படியே அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தை ஆதவர்ஜுனாவை மையப்படுத்துறாங்க. இப்போ ரொம்ப ஒரு நம்மளுடைய தம்பி பிரகாஷ் அவர்கள் பேசும்போது கூட ஆதவர்ஜுனாலேருந்து தொடங்குறாரு, யாரும் வந்துட்டு தாவேகானுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்க முடியாது நான் அறிந்தவரை ஆஸ் ஆன் டைம். இது இன்னும் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்களும் நிறைய இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, பொதுவாகவே வந்துட்டு விஜயையும் தாவேகாவையும் ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய செய்திகள் வந்துட்டு யூகங்கள் நிறைய உழவுது. இவங்கெல்லாம் தனியாக நிற்க மாட்டாங்க, அவங்களுடைய கூறி திமுக தான், அவங்களுடைய அதிமுக தான் இவங்க. ஏன்னா அதிமுகவை மாநாட்டில் விஜய் அவர்களும் விமர்சிக்கலை, இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்களை அதிமுக தலைவர்கள் பாராட்டுறாங்க. பொதுவாக இதற்கு முன்பு ஒரு நடிகர் வராரு அப்படின்னா ரஜினியை அதிமுக எப்படி எதிர்கொண்டது, கமலஹாசனை எப்படி எதிர்கொண்டது, ஆனால் விஜய்கிட்ட வித்தியாசமான அணுகுமுறையோட அதிமுக இருக்காங்களே, பாராட்டுறாங்க. இல்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, விஜய்க்காக ஒரு கதவை அவங்க திறந்து வச்சிருக்கிறாங்கன்றது உண்மை, அதை நம்ம மறுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எடப்பாடி அவர்கள் நம்ம அதிமுக தொடர்பான ஒரு விவாதத்திலையும் திரு விஜயன் அவர்களோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அதிமுகவை பலப்படுத்த எடப்பாடி தவறிவிட்டார். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அஇஅதிமுகவை பலப்படுத்த எடப்பாடி தவறிவிட்டார். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கூட்டணி பலத்தை நாடி போகிறார். அப்படி கூட்டணி பலத்தை நாடி போகும்போது இந்த கட்சி எந்த அளவுக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் எந்த ஒரு கட்சி இந்த கட்சியோட கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அஇஅதிமுகவோட அவங்களும் அவங்களோட சாய்ஸை ஓப்பனாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கதவை திறந்து வச்சிடுறாங்க.
திறந்து வச்சுட்டு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்றாங்க. ஆனா தாவேகாவோட பார்வை அப்படி இல்லை. இல்லை சரி, இவ்வளவு பெரிய மக்கள் திரட்சியை காட்டிட்டு இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இப்படிப்பட்ட இந்த அளவிற்கு வந்துட்டு மக்களிடையே ஒரு விவாத பொருளாக விஜய் ஆயிட்டதற்கு பிற்பாடு, தமிழக வெற்றி கழகம் ஆயிட்டதற்கு பிற்பாடு, இதை பொறுத்து இது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று போச்சு அப்படின்னோம்னாலே அது அந்த கட்சிக்கு நல்லது அல்ல. ஏன் மாநாட்டிற்கு பிறகு இந்த நொடி வரைக்கும் அதிமுகவை விஜய் விமர்சிக்கலன்ற ஒன்று அதிலிருந்து தான் இந்த யூகங்கள்லாம் கிளை பரவுது இல்லை? அதுக்கு இப்போ வேண்டான்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவும் அப்படி நினைக்கிறாங்களா? நம்மளும் இதை அமைதியாவே கடந்து போவோம், இப்படி இருக்கட்டும், யூகங்கள் ஓடட்டும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க ஐயா, தாக்குறது அது கூட விஜய் அவருடைய பேச்சில் சொன்னார். தாக்குறது, அப்படி கோவப்பட்டு தாக்குறது, ஆவேசமாக பேசுறது, நாங்கள் இஷ்யூ பேஸ்டாக இருக்கிறோம் அப்படின்றது தான் முதல் செயற்குழு கூட்டத்தில். 2 திராவிட கட்சிகள்னாலும் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 திராவிட கட்சிகளுமே எங்க பார்வையில் ஊழல் கட்சிகள்னு அது பெரிய தாக்குதல் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, அது கூட வரலையே தாவேகா? இல்லை நாங்கள் இஷ்யூ பேஸ்டாக பாலிடிக்ஸை கொண்டு போகிறோன்றது தான் முதல் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் சிக்கலினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை எதிர்கொள்ள போகிறோம். தமிழ்நாட்டு மக்களோடு இணைந்து இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அரசியல் பாதை தான் எங்களுடையது. அது அதிமுகவோடு கரம் கோர்த்து சிக்கலுக்கு தீர்வு காண அப்படிலாம் கிடையவே கிடையாது, முடியவும் முடியாது.